பிப்ரவரி 28 இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது உலக நாடுகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. மேலும் 48 மணி நேரத்தில் ஈரானை கைப்பற்றி விடுவோம் என ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில், யாரும் எதிர்பார்க்காத நிலையில் ஈரானின் அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் தொடர்ந்து போரை முன்னெடுக்கும் யுக்தியால் போர் 1 மாதத்தை தொட்டுள்ளது. இதற்கு இடையில் போரின் எதிரொலியாக உலக அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உலக நாடுகளை விட அமெரிக்கா இந்த போரால் பெரும் நெருக்கடிக்கும் பின்னடைவுக்கும் ஆளாகியுள்ளது. இதனை சமாளிக்க போரை தற்காலிகமாக நிறுத்துகிறேன் என ட்ரம்ப் அண்மையில் அறிவித்திருந்தார். இதற்கு ஈரான் எதிர்வினை ஆற்றிய நிலையில் உலக நாடுகளின் அதிருப்தியையும் அதிபர் ட்ரம்ப் பெற ஆரம்பித்தார். இத்தகைய சூழலில்தான் கடந்த 24 ஈரான் போர் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் மோடி ஆகியோர் தொலைபேசியில் ஆலோசித்துள்ளதாகவும், அவர்களது உரையாடலில் எலான் மஸ்க் இணைந்ததாகவும் பன்னாட்டு செய்தி நிறுவனங்கள் 27 தகவல் தெரிவிக்கின்றன. போரின் விளைவாக ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடி குறித்து இரு தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு இருக்கும் என்று கணிக்கப்பட்டாலும், பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் தலைவர்களின் தொலைபேசியில் இணைந்துள்ளது பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகை செய்துள்ளது. குறிப்பாக மத்திய கிழக்கில் வணிக நலன்களை மஸ்க் கொண்டிருந்தாலும், இந்தியாவில் காலூன்ற விரும்பி வருவதால் தனது வணிக லாபத்திற்காக ட்ரம்ப் மற்றும் மோடி ஆகியோரின் போரின் முடிவிற்காக பேச்சுவார்த்தையும் ஈடுபடுத்தியதோடு தானும் இணைந்திருக்கலாம் என செய்திகள் வெளியாகி வருகின்றன.